மேற்குலக நாடுகள் மட்டும் இல்லாமல் இப்போ ஒட்டுமொத்த உலகத்தோட பார்வையும் நம்ம இந்தியாவோட பக்கம் திரும்பி இருக்குன்னே சொல்லலாம். என்னடான்னு கேட்குறீங்களா? இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்ததுலேருந்து கடந்த 2 வருஷமாக தாண்டி 3வது வருஷமாக இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டுருக்கு. இதில் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்னு சொல்லக்கூடிய நாட்டோ நாடுகள், யூரோப்பியன் யூனியனில் இருக்க நாடுகள்னு சொல்லிட்டு எல்லாத்தோட ஆர்ட்லரி ஷெல்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 50% மேலே டெப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். அமெரிக்கா கிட்டலாம் ஒரு உதாரணத்துக்கு 1,00,000 ஷெல்ஸ் ஸ்டாக்கேஜில் இருந்துருந்துச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதில் இப்போ வெறும் 50,000 ஷெல்ஸ்ன்ற நிலைமைக்கு அமெரிக்காவோட ஸ்டாக் பைல்ஸ் எல்லாம் வரலாற்றிலேயே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்பவும் குறைஞ்சிருக்கு. இந்த டைமில் ஒரு நாடு சம்மந்தமே இல்லாமல் இந்த லிஸ்ட்டில் அதிகமாக ஆர்ட்லரி ஷெல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற லிஸ்ட்லையும் அதிக ஆர்ட்லரி ஷெல்ஸையும் ஸ்டோரேஜ் பண்ணாமல் இருந்த ஒரு நாடு திடீர்னு மேலே பூம் ஆகி வர்றத அமெரிக்கா கவனிக்கிறாங்க. அது வேறு எந்த நாடுமே இல்லை, நம்மளோட இந்தியா தான். இப்போதைக்கு கரண்ட்டாக அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பின்னோக்கி தள்ளிட்டு நம்மளோட இந்தியா உலகத்திலேயே 3வது அதிகமான ஆர்ட்லரி ஷெல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற நாடா, அதில் இந்த 155mm ஷெல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற நாடா இப்போ உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்லரி ஷெல்ஸை அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க, இப்போ கரண்ட்டாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்க நாடுகள்லையும் நம்மளோட இந்தியா அமெரிக்காவை எல்லாம் பின்னுக்கு தள்ளி இன்னமும் மேலே வந்துட்டுருக்குன்னே சொல்லலாம். இதுக்கு காரணமே அமெரிக்காவோட ஸ்டாக் பைல்ஸ் குறைஞ்சது மட்டும் இல்லை, இந்தியாவோட ஷெல்ஸ் ப்ரொடக்ஷன் இன்னமும் அதிகமாக இருக்கிறது தான். இதை ஒரு சாக்கா பயன்படுத்தி இந்தியா கிட்ட இந்த அளவுக்கு ஷெல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒரு காரணமாக காட்டி அமெரிக்கா இந்தியா கிட்ட பல்வேறு முயற்சிகள் பண்ணுறாங்க, எப்படியாச்சும் நம்ம இந்த ஷெல்ஸை வாங்கி உக்ரைனுக்கு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கெல்லாம் இந்தியா அசர்ற விதமாக தெரியல. இப்போ சமீபத்தில் அமெரிக்காவும் இந்திய நிறுவனங்களும் பேச்சுவார்த்தை நடத்துறதாகவும் பல தகவல்கள் வெளியாயிருக்கு. ஆனால் நம்மளோட இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒரு விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. நம்மளோட ஆயுதங்கள் என்றைக்குமே உக்ரைனுக்கு போயிடக்கூடாது, டைரெக்டாக நம்ம வெளிநாடுகளுக்கு கொடுக்குற ஆயுதங்களை நம்ம கண்காணிக்கணுன்ற முடிவில் வந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஆப்கானிஸ்தான் தாலிபன்ஸ்க்கும் பாகிஸ்தானோட பார்டர் செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கும் நேற்று நடந்த பிரச்சனையில் 25க்கும் அதிகமான பாகிஸ்தான் சோல்ஜர்ஸை ஒரே நாளில் பாகிஸ்தான் இழந்திருக்கு. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மேலே ஒரு போரை தொடங்குறதுக்கே ஒரு தயாராக இருக்கான்னு சொல்லலாம். இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயம், நேற்று நைட்டு பாகிஸ்தானோட பார்டர்லேருந்து ஒரு ஊடுருவல் முயற்சியை நம்மளோட இந்திய ராணுவம் முறியடிச்சிருக்காங்க. கரெக்டாக சொல்லணும்னா ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்க கங்கா நகர் பார்டரில் இந்த சம்பவமானது நடந்திருக்கு. பாகிஸ்தான் சைட்லேருந்து பாகிஸ்தான் ஆர்மியோட ஊடுருவ முயன்ற ஒரு நபரை நம்மளோட இந்திய ராணுவம் அவர் ஊடுருவதுக்கு முன்னாடியே சுட்டு கொண்டு இருக்காங்க. அடுத்ததாக பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் நடந்திருக்க இந்த பிரச்சனை தான் கர்லாச்சி ஏரியா. இது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு பார்டராக இருக்க இடம். இது ஒரு டிஸ்பியூட்டட் பகுதினே சொல்லலாம். ஏன்னா இது எங்களுக்கு சொந்தம் ஆப்கானிஸ்தான் கிளைம் பண்ணுறப்போ இல்லை இது எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கடந்த 24 மணி நேரமாக பெரிய தாக்குதலானது போயிட்டு இருக்கு. இந்த தாக்குதலில் தலிபான் சார்பில் இருந்து இது வரைக்கும் 4 பேர் உயிரிழந்திருக்கிறதாகவும், அதுவே பாகிஸ்தான் பக்கம் பார்த்தீங்கன்னா 6 பேர் அதி தீவிர காயமடைஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறதாகவும் 25 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாகவும் தகவல்கள் சொல்லுது. இது பாகிஸ்தானுக்கு சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய அடியில் ஒரு பெரிய இழப்புனே சொல்லலாம். ஏன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ன்றது சமீபத்தில் எதுவுமே கிடையாது. இருக்க அவங்களுக்குள்ள மோதல்கள் தான் அதிகமாகிட்டே வருது. இப்போ இந்த தாக்குதலானது நடந்திருக்கிறது கூட பாகிஸ்தான் தான் முதல்ல ஆப்கானிஸ்தான் தாலிபன்ஸ் மேலே தாக்குதல் நடந்ததாகவும், அதுக்கு முதல்ல தாலிபன்ஸ் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நீங்கள் எங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் நாட்டுக்கு பின்னோக்கி போகிறதுக்கான எந்த ஒரு வழியுமே நாங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், எங்களை தாக்கிட்டா நீங்கள் அதோட இந்த இடத்துலையே ஒட்டுமொத்தமாக இறந்துருவீங்கன்னு சொல்லிட்டு பல எச்சரிக்கைகள் கொடுத்தோம் இந்த தாக்குதலானது நடந்திருக்கு. இதில் தாலிபன்ஸ்க்கு ஏற்பட்ட இழப்பை விட பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட இழப்புகளே அதிகம்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்மளோட பிரம்மோஸ் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் தான். இந்த பிரம்மோஸ் மிசைல்ன்றதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இருக்கிறதுலே ஒரு பெரிய கேம் சேஞ்சர் மிசைல்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதை பற்றி ரிப்பீட்டடாகவும் பேசியிருக்கோம். நம்ம சமீபத்தில் ஐஎன்எஸ் ஜட்டாயுன்ற பேஸை நம்மளோட லக்ஷத்வீப் ஐலாண்டில் தொடங்கி வச்சோம். அந்த ஐலாண்டில் இந்த பிரம்மோஸ் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மிசைலை கொண்டு போயிட்டு நம்ம நிறுத்த போகிறதா தகவல்கள் இப்போ வெளியாகிருக்கு. நேவி, இந்தியாவோட நேவி அதுக்கான பணிகளில் இப்போ ஈடுபட்டிருக்காங்க. இந்த பிரம்மோஸ் எக்ஸ்டெண்டட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 400லேருந்து 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் வர ஒரு மிசைல்னு சொல்லலாம். இதை கொண்டு போயிட்டு இந்த ஜட்டாயு பேஸில் நிறுத்தணும்னா 500 கிலோமீட்டர் தொலைவுக்கு எந்த ஒரு கப்பலாலையும் நம்மளை நெருங்க முடியாது.
மால்தீவ்ஸ்க்கும் ஒரே டைமில் செக் வச்ச மாதிரி ஆச்சு. ஏன்னா மால்தீவ்ஸ்க்கு இது ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுக்கும். அவங்களுக்கு எதிரான ஒரு மிசைலை கொண்டு போய் நம்ம அங்கே நிறுத்தணுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அரபிக் கடல் பகுதியில் இப்போது அந்தமான் அண்ட் நிக்கோபார்ன்றது வங்காள விரிகுடாவில் நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வான்ஸை கொடுக்குது. ஆனால் அதுவே இந்த பக்கம் அரபிக் கடல் பக்கம் பார்த்தோன்னா நமக்கு அந்தளவுக்கு பெரிய எந்த ஒரு பேஸும் கிடையாது, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வான்ஸ்டான ஐலாண்டும் கிடையாது. இந்த நிலைமையில் நம்ம லக்ஷத்வீப்பில் இப்படி ஒரு பேஸை கிரியேட் பண்ணி அதில் கொண்டு போயிட்டு நம்மள ஒரு பிரம்மோஸ் மிசைலை நிறுத்தி வச்சிருக்கிறது நமக்கு அரபிக் கடல் பகுதியில் ஒரு பெரிய டெட்டரன்ஸை கொடுக்கும். இப்போ இதனால் பெரிய யூஸ் எதுவும் இல்லைனாலும் ஒரு போர் சூழல் வரப்போ நம்மளோட இந்தியாவை ரெண்டு பக்கமும் இருந்தும் இந்த ரெண்டு பேஸுமே பாதுகாக்கும்னு சொல்லலாம். லக்ஷத்வீப்பில் இருக்க பேஸும் சரி, அதுவே அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் இருக்க பேஸும் சரி. அடுத்ததாக நம்மளோட இந்தியாவோட AMCA ப்ராஜெக்ட் பற்றின ஒரு சூப்பர் அப்டேட் தான். கடந்த 2 நாளைக்கு முன்னாடியே நம்மளோட இந்தியா இந்த ப்ராஜெக்ட்காக கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடியை 5th ஜென் ஃபைட்டர் ஜெட்டான AMCAக்காக ஒதுக்கி அந்த ப்ராஜெக்ட்டுக்கான இனிஷியல் டெவலப்மெண்ட்ஸை ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ இதோட அடுத்த கட்டமாக இப்போ DRDO என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அஃபிஷியலாக இன்னையிலேருந்து இதுக்கான ஒர்க்ஸில் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு கூடிய சீக்கிரத்தில் வித்தின் ஒரு சில வருஷங்களில் இதுக்கான ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி ஆகிடுன்ட்டும் DRDO அதிகாரிகள் இதுக்கான நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக மரியப்போல் தான். ரஷ்யாவால் தாக்கப்பட்டதுலேயே ரொம்ப மோசமாக தாக்கப்பட்ட ஒரு நகரம்னா மரியப்போல். இப்போ அந்த மரியப்போலில் பல அடுக்குமாடி கட்டிடங்களையும் பல கட்டிடங்களையும் ரஷ்யா கட்டி அதை அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட கொடுத்துருக்காங்க. இதோட விஷுவல்ஸ் எல்லாமே ரஷ்யா அவங்களோட அஃபிஷியல் டெலகிராம் குரூப்ஸ்லையும் ரஷ்யன் ஓரியன்ட் பிளாகர்ஸும் நிறைய பேர் ரிலீஸ் பண்ணி இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, உக்ரைன் இந்த இடத்துல மோசமான தாக்குதல், அதாவது ரஷ்யா கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்க மக்களை ஒடுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ ரஷ்யா அந்த பகுதிகளை மீட்டு அங்கே இருக்க மக்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம இந்தியாவோட இந்த ஷெல்ஸ் ப்ரொடக்ஷன் தான். நான் முன்னர் சொன்ன மாதிரியே இந்தியான்ற ஒரு நாடு இப்போது கரண்ட்டாக 3வது இடத்துல ரஷ்யா சைனாக்கு அடுத்தபடியாக, ஏன்னா இந்த 2 நாடுகள் தான் இப்போ கரண்ட்டாக ஆர்ட்லரி ப்ரொடக்ஷனில் டாப்பில் இருக்கிற கண்ட்ரிஸ். இந்த 2 நாடுகளுக்கு அடுத்ததாக 3வது நாடாக இந்தியா பெரிய அளவில் உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ அமெரிக்கா என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்தியா கிட்ட இந்த அளவுக்கு ஷெல்ஸ் இருக்குது, கரண்ட்டாக இந்தியாவுக்கு எந்த ஒரு வார் சினாரியாவும் கிடையாது, அதனால நம்ம இந்தியா கிட்டேருந்து அந்த ஷெல்ஸை எப்படியாச்சும் வாங்கி நம்ம உக்ரைனுக்கு கொடுத்தாகணும், இல்லை நம்ம கிட்டேயாவது ஸ்டாக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பல பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறாங்க. ஏன் சவுதி அரேபியா கிட்ட கூட நம்ம ஒரு டீல் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 220 மில்லியன் மதிப்பீட்டில் சவுதி அரேபியாவில் நடந்த டிஃபென்ஸ் ஷோவில் நம்மளோட இந்திய நிறுவனங்கள் ஒரு டீலை பேக் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி கூட நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ அதே மாதிரி அமெரிக்க நிறுவனங்களும் அமெரிக்காவோட மிலிட்ரி ஓரியன்ட் நிறைய கம்பெனிஸும் இந்தியாவோட பிரைவேட் செக்டார் கம்பெனிஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க, அதுவும் ரொம்ப சீக்ரெட்டாக. ஆனால் இதையெல்லாம் கெஸ் பண்ண இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்திய நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய பிளாக்கேட்னு சொல்ல முடியாது, பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நாட்டுக்கு நீங்கள் ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணுறதா இருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணிவிட்டு அதோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டு தான் இந்தியாவிலேருந்து ஒரு ஷெல்லானது வேற்று நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகணும். ஏன்னா இந்த ஷெல்ஸ் ஒருவேளை இன்டைரக்டாக உக்ரைனுக்கு போயிடுச்சுன்னா ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்க உறவுகள் எல்லாமே பாதிக்கப்படும்ன்றது இந்தியாவோட கவர்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி ரஷ்யா இந்தியா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, உக்ரைனில் இந்தியன் மேட் ஷெல்ஸ் எங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கான எவிடன்ஸும் நிறைய கிடச்சிருந்துச்சு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஷெல்ஸ்ன்றதுக்கு. அப்போ இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, பிளாக் மார்க்கெட் மூலயமா நம்ம நாட்டில் இருந்து போகுதோ இல்லையோ, ஆனால் நம்ம வெளிநாடுகளுக்கு கொடுக்குற ஷெல்ஸ் அந்த நாடுகள்ல இருந்து உக்ரைனுக்கு போகுதுன்றதை தெளிவாக கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இந்தியா கிட்ட இருந்து எந்த நாடுகள்லாம் ஷெல்ஸ் வாங்குறாங்களோ பெரும்பான்மையான நாடுகளுக்கு இவங்க எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுக்குறாங்க, எங்ககிட்ட இருந்து நீங்கள் ஆயுதங்கள் வாங்குறீங்கன்னா அதுலேயும் இந்த 155mm ஷெல்ஸ் எல்லாம் இது உங்கள் நாட்டை தவிர மற்ற எந்த நாட்டுக்குமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் இந்தியா நிறைய ஸ்க்ரீனிங் ப்ராசஸாக ஆரம்பிக்கிறாங்க, நிறைய மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட ஷெல் ப்ரொடக்ஷன் எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் அங்கேருந்து அது உக்ரைனுக்கு போகாதபடி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் இப்போ இந்த பிரைவேட் செக்டார் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் சில நாட்களுக்கு முன்னாடி ஜெர்மனியும் யூகேவும் சேர்ந்து கூட இந்தியாவோட ஷெல்ஸை எப்படியாச்சும் வாங்கி உக்ரைனுக்கு எப்படியாச்சும் அவங்களை ஜெயிக்க வைக்கலாம்னு பண்ண முயற்சிகள் கூட நமக்கு தெரியும். ஆனால் இந்தியா இந்த விஷயத்திலேயே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. நம்ம எடுத்த நியூட்ரல் ஸ்டாண்டில் நம்ம ரொம்பவும் தெளிவாக இருக்கணும். ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாதுன்றதுல ரொம்பவே தெளிவாக இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இது வரைக்கும் கேட்டவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும் இந்த இடத்துல, ஏன் இந்தியா கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி ஷெல்ஸ் இருக்கா, மற்ற நாடுகள் கிட்ட எவ்வளோ இருக்கே, பாகிஸ்தான் கிட்ட கூட ஸ்டாக் பைல்ஸில் நிறைய இருக்கே ஷெல்ஸ், அவங்க கிட்டலாம் இருந்து ஏன் அமெரிக்கா வாங்க மாட்டேங்கிறாங்க? பாகிஸ்தானுக்கு இப்போ பணம் தேவை, அதே மாதிரி பல நாடுகளுக்கு இப்போ பணம் தேவை. ஆப்கானிஸ்தான் இருக்கட்டும், இல்லை மற்ற நாடுகள், நிறைய நாடுகள் வறுமையில் இருக்க நாடுகள் கிட்ட ஆயுதங்கள் நிறைய இருக்குது, ஏன் அவங்க கிட்டலாம் ஏன் அமெரிக்கா போயிட்டு கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டவுட் வரலாம். இப்போ கரண்ட்டாக இருக்க இந்த ஷெல்ஸோட குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஒரு 10 ஷெல்லை நம்ம ஃபயர் பண்ணுறோன்னா அதில் எத்தனை ஷெல் வந்து டம்மியாக மாறுது இல்லை வெடிக்காமல் போகுதுன்ற ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்குப்படி பார்த்தோன்னா இந்தியாவோட ஷெல்ஸ் கிட்டத்தட்ட
95 to 98% சக்ஸஸ்ஃபுல்லாகிற ரேஷியோவை கொண்டு இருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்தியாவோட ஷெல்ஸை எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அமெரிக்காவும் மற்ற மேற்குலக நாடுகளும் இந்தியா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. மற்ற நாடுகளோட ஷெல்ஸ் இப்போ ஒரு 10 ஷெல்ஸ் ஃபயர் பண்ணுறோன்னா அதில் 2லேருந்து 3 ஷெல்ஸ் டம்மி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்டோரேஜில் இருக்கிறதே, நான் சொல்கிறது கரண்ட்டாக அப்டேட்டடாக இருக்கிறதில்ல. ஆனால் இந்தியாவோட ஷெல்ஸை பொறுத்த வரைக்கும், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஷெல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு ஹை சக்ஸஸ் ரேஷியோ இருக்க ஷெல்ஸ் நம்ம கிட்ட இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க அத்தனை பேரும் நம்மள சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களோட இந்த பேச்செல்லாம் கண்டிப்பாக இந்தியா கேட்காது. ஏன்னா ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியா செயல்படக்கூடாதுன்ற ஒரு மனநிலைமையில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க அந்த அப்டேட் சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொன்னால் இந்தியாவோட ஷெல்ஸை எப்படியாச்சும் வாங்கி ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தணும்னு அமெரிக்கா நினைக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒட்டுமொத்த உலக நாடுகள் எல்லாத்துலேயும் இந்த ஆயுதங்கள் பற்றாக்குறை வரப்போ இந்தியாவோட ஆயுதங்கள் பூம் ஆகுறதும், நம்மளோட பிரம்மோஸ் மிசைல் முதற்கொண்டு எல்லா ஆயுதங்களும் உலக நாடுகளுக்கு எந்த அளவுக்கு உதவும் நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஆர்கே.